த லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் 2 ராஜாக்கள் புஸ்தகம் அதிகாரங்கள் 1 முதல் 3 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. முதலாவது அதிகாரத்திலே ஆகாப் மரணமடைந்த பின் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். அகசியா சமாரியாவிலிருந்து தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். இது கர்த்தருடைய பார்வைக்கு வெறுப்பாக இருந்தது. இப்படியினால் இது தமது தூதனை தமது ஊழியனை திஸ்பினாய் எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியோட ராஜாவை ஆட்களுக்கு எதிர்பட்டு போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றால் நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபிடத்தில் விசாரிக்க போனீர்கள். இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாகாவாய் என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதை அவர்களுக்கு சொல் என்றார். அப்படியே எலியா சொன்னான். எலியாவை பிடிப்பதற்கு சேவகரையும் ஆட்களையும் 50 ஆட்களையும் அனுப்பினாலும் கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி எல்லாத்தையும் பற்றி போட்டதை குறித்து பார்க்கிறோம். மீண்டுமாய் அவர் எழுந்திரும் பொழுது ஆண்டவர் இந்த சேவரோடு எழுந்து போ என்று சொல்லும்போது எலியா போய் இந்த காரியத்தை இந்த ராஜாவிடம் தெரிவிக்கிறது குறித்து பார்க்கிறோம். அகசிய ராஜா எலியா சொன்னபடியே இறந்து போனான். அவனுடைய குமாரன் யோராம் அவனுடைய ஸ்தானத்தில் ராஜாவானான். தொடர்ந்து 2வது அதிகாரத்தில் எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் எலியாவை இஸ்ரவேல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிற போது எலிசாவோடே கில்கால், பெத்தேல், எரிகோ இந்த பகுதிகளுக்கு கடந்து செல்கிறது குறித்து பார்க்கிறோம். எதற்காக பின்தொடர்ந்து வருகிறாய் என்று கேட்ட பொழுது எலிசா, உம்மிடத்தில் ஆவியின் மரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்று ஆவியின் மரத்தை குறித்து வாஞ்சையோடு தேடுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ கண்டால் உனக்கு கிடைக்கும் என்றான். கிருஷ்ணாவதுக்கு மகிமை உண்டதாக. அதே போல் எலியா அக்கினி ரதத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டான். என் தகப்பனே என்று சொல்லி கூப்பிட்டு அங்கே எலியாவுடைய சால்வையை எலிசா பெற்றுக்கொள்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஆவியினுடைய வரங்களை வாஞ்சியோடு தேடும் பொழுது கர்த்தர் அந்த வரங்களை தருகிறார். தொடர்ந்து இங்கே எலிசா அந்த தீர்க்கதரிசியில் இருக்கிறதான குடியிருப்பில் தண்ணீர் கெட்டு போயிருந்ததை எலிசா ஒப்புக்கொண்டு அந்த தண்ணீரில் போடும்போது அது நல்ல தண்ணீராக மாறுகிறதை குறித்து பார்க்கிறோம். எலிசா பரியாசம் படுகிற காரியத்தை குறித்து மொட்டை தலையா எரிப்போ என்று சொல்லப்படிதான பிள்ளைகளை கரண்டி பிரிட்டு போடுகிறதையும் குறித்தும் பார்க்கிறோம். 3வது அதிகாரத்திலே யோவாப் கலகம் செய்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை அங்கே ஆகாபின் குமாரனை யோராம் செய்கிறது குறித்து நாம் பார்க்கிறோம். கதிரபஸ்நாமத்துக்கு மகிமை உண்டாகும். யோபாவின் ராஜாவினுடைய ஆடு மாடுகள் பெருத்தவனாக இருந்து இஸ்ரவேல் ராஜாவுக்கு அந்த 1,00,000 ஆட்டுக்குட்டிகளையும் 1,00,000 குறும்பாட்டுகளையும் செலுத்தி வந்தான். ஆனால் ஆகா பிறந்த பிறகு மோவாபி ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி அங்கே இந்த காரியங்களெல்லாம் நிறுத்தி விடுகிறதை குறித்து பார்க்கிறோம். இதனால் யுத்தம் ஏற்படுகிறது. அந்த யுத்தத்திலே கர்த்தர் கூட இருந்து அந்த இஸ்ரவேலுக்கு அந்த ஒரு நம்மை ரட்சிப்பை அருளிகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த வசனங்களை தியானிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருப்பார், உன்னை நடத்துவார், மகிமையான ஆசீர்வாதங்களை செய்வார். ஆமேன்.